கவர்னர் ஆகும் ரஜினிகாந்த். எந்த ரஜினிகாந்த்? அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஆனா RSS அவரை எப்படியாவது கவர்னர் ஆக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கா இல்ல கேரளாவுக்கா அது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படல. ஆனா தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்தால கவர்னர் ஆக முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா அவரு பிறப்பால தமிழர் கிடையாது. அவரோட முன்னோர்கள் வாழ்ந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் அப்படிங்கிற கிராமம். ஆனா இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில தான். பிறப்பால் இவர் கன்னடர் அப்படிங்கறதால தமிழ்நாட்டுக்கு இவர் கவர்னர் ஆகல. கேரளாவுக்கு வேணா போட்டு விட்டுலாம், தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் RN ரவியை கொண்டு வந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த நேரத்துல டிவிகேவோட காம்ப்ரமைஸா சுமூகமா போகணும், நம்ம கைக்குள்ளதான் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் பிஜேபி கொஞ்சம் விட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இருக்கு. அதனால இனிமே விஜய் குடுமையை பிடிச்சி ஆட்டணும் அப்படின்னா ரஜினிகாந்த் எப்படியாவது ஆளுநர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்ம பார்த்து சினிமாவுக்கு வந்த பையன் சைரன் வச்ச கார்ல போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இருக்கான். நம்ம இதுக்கு மேல எலெக்ஷன்ல நின்னா நம்ம நிக்கிற தொகுதியிலேயே நம்ம ஜெயிக்க மாட்டோம். மருமகன் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி மருமகனை விட்டு ஆழம் பார்ப்போம் அப்படின்னு எழுச்சி கழகம் தொடங்கி இருக்காரு. இத்தனை வயசுக்கு மேல எழுச்சி கிளம்பி என்ன பண்ண போதோ தெரியல. ஆனா அது நடக்கிறபடி நடக்கட்டும், நம்ம கவர்னர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டெல்லி லாபி மூலமா இந்த வேலையை பார்த்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது கவர்னர் ஆயிடணும், தமிழ்நாட்டிலேயே அவரு ராஜ மரியாதையோட சுத்தணும் அப்படின்னு தான் முயற்சி எடுத்திருக்காரு. ஆனா அவரை கேரளாவுக்கு கவர்னர் ஆக்கிறதுக்கான சாத்தியம் தான் அதிகம். தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அடுத்த சில வாரங்கள்ல செய்திகள் உங்களுக்கு வந்துடும். கவர்னர் ஆகிறார் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டுக்கா கேரளாவுக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் ட்விஸ்ட். அதுலதான் நம்ம வெயிட்டிங்ல இருக்கணும்.